விழுப்புரத்தோட பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வெட்டுகளுக்கு தொண்டூர், குடவரை கோயில்களுக்கு மண்டகப்பட்டு, பழமையான கோயில்களுக்கு பனமலை, பாறை ஓவியங்களுக்கு கீழ்வாலை, வரலாற்று பெருமைக்கு திருவக்கரை, இலக்கியத்துக்கு தண்டபாணி சுவாமிகள், நல்லாட்சிக்கு இலக்கணமாக ஓமந்தூரார், திராவிட அரசியலுக்கு ஏஜி எனப்படும் ஐயா கோவிந்தசாமி அவர்கள், இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட வரலாற்று பெருமைமிக்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நின்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை காக்க, தனி தன்மையை பாதுகாக்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை கேட்டு வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். முதல்ல விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லட்சுமணன் அவர்கள். விழுப்புரம் தொகுதியில ஏற்கனவே மக்கள் பணியாற்றி வரக்கூடிய இவருக்கு மீண்டும் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள். ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி, அறிவு முடிதான் பொன்முடி, இப்படி தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முனைவர் பொன்முடியினுடைய அருமை மகன். விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக கழக பணி ஆற்றி வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றியவர். அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையா இந்த பகுதி மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌதம சிகாமணி அவர்களுக்கு திருக்கோயிலூர் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பொன்னான வாக்குகள் அளிக்கணும். அடுத்து செஞ்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக சிறப்பாக கழகப்பணி ஆற்றி வரக்கூடியவர். என்னுடைய பேரன்புக்குரிய அன்பு உடன்பிறப்பு பெயரே செஞ்சி மஸ்தான் தான். மூணாவது முறையா செஞ்சி மக்கள் உங்கள் செஞ்சி மஸ்தான உதயசூரியன் சின்னத்தை நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இந்த 20 மாத காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சாதித்து காட்டிய ஆற்றலாளர் அன்னியூர் சிவா. மாநில விவசாய தொழிலாளர்களின் செயலாளராக இருந்து அந்த பகுதி மக்கள் எல்லோருடைய செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார். அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மயிலம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நமது வெல்லும் வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவர்கள். என்னுடைய ஆரிய நண்பர், நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல வளர்ந்தவர். 2011 சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில வெற்றி பெற்று மக்கள் பணி செஞ்சவர். அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் மயிலம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல் வெங்கடேசன் அவர்களுக்கு மயிலம் தொகுதி மக்கள் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வானூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்ல வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்கள். தன்னோட தாத்தா சுப்பராயன், அப்பா திராவிடமணி இவர்களோட வழித்தடத்தில் கழக பணி ஆற்றி வருகிறார். கௌதம் திராவிடமணி அவர்கள் 3வது தலைமுறையா கழக பணியாற்ற இவர் மாவட்ட கவுன்சிலராகவும் மக்கள் பணியாற்றி வருகிறார். இளம் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வானூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். நிறைவா திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வெல்லும் வேட்பாளர் வன்னியரசு அவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமா பலவன் அவர்கள், அதேபோல் மற்றும் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரவிக்குமார் இவருடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர். விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில துணை பொதுச் செயலாளர், பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தி சிறை சென்றவர். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா தொலைக்காட்சி வாதங்கள்ல தீர்க்கமான வாதங்களை செய்யக்கூடியவர். நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வெற்றிக்கு கழக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கணும். திண்டிவன தொகுதி மக்கள் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய இந்த 7 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். நீங்க எல்லாம் தயாரா? வெற்றி உறுதியா? சத்தமா? சத்தமா?